சார், இன்னைக்கு சிஎம் அவர்கள் கிளம்பி நிதி ஆயோக் கூட்டத்துக்காக டெல்லி போயிருக்காரு. தமிழ்நாடு ஹவுஸ்ல தங்கியிருக்காரு. போன 10 நிமிஷத்துல என்ன சார் ஆச்சு அங்க? டெல்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தீ விபத்து நிகழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நீங்க இந்த தீ விபத்து இரவு 2 மணிக்கு இந்த தீ விபத்து நடந்திருந்தால் இந்த தமிழ்நாடு விருந்தினர் மாளிகையில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி, எடப்பாடி இப்படி பல பேர் தங்கியிருந்த அறை 2 சமையலறை இருக்கு. அதாவது விவிஐபிகளுக்கு பாதுகாப்பாக ஒரு சமையலறை. 8:40 முதலமைச்சர் கிளம்பி போறாரு. 8:50 கரும் புகை தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ். மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அந்த 2 சமையல் கூடங்களுக்கு அவர் தான் ஒப்பந்தக்காரர். உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர். ஜாய் கிறிஸ்டா என்னை ஏமாற்றி விட்டார், என்னுடைய கர்ப்பத்துக்கு அவர் தான் காரணம், அந்த மாதிரி புகார் சொல்லிச்சா, வழக்கு இருக்கா. இந்த மோசமான நபர் தான் தமிழ்நாடு விருந்தினர் மாளிகையில் வரக்கூடியவர்களுக்கு மட்டும் தான் அந்த அதாவது அந்த விடுதி. வெளியில் இருக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சி, பிறந்தநாள் பார்ட்டி, எந்த நிகழ்ச்சி இருக்கோ இங்கிருந்து தான் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு செய்து போகும். இத்தனை ஆண்டு காலம் முறைகேடு நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த கோபியினுடைய சொத்து மதிப்பு 300 கோடி. இந்த 20 கார் எங்கே ஓடுது, யாரை கூட்டிகிட்டு வருது? ஆனால் கார் ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனால் அந்த 71 அறைகளில் இரவான பரபரப்பாயிருது. மது, மாது, சூது, குடி, கூத்து, கும்மாளம். அவர் சொல்கிறாரு, நான் காவிரி தண்ணி எடுத்துகிட்டு போய், சிறுவாணி தண்ணி எடுத்துகிட்டு போய் மோடிக்கே அல்வா கிண்டி கொடுத்தேன், அமித்ஷாவுக்கு கேசரி கிண்டி கொடுத்தேன். இப்படி ஒரு பரபரப்பு. அப்போ ஷார்ட் சர்க்கியூட்டு, அந்த பேஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஈஸியாக தீ பிடிச்சிக்கும், உருகிடும். மேல் தளத்தில் யார் படுத்திருக்கா? முதலமைச்சர் படுத்திருக்கார். தமிழ்நாட்டினுடைய மான மரியாதை எல்லாம் போயிருக்கு. பாதப்பட்டி ரங்கராஜன், இந்த கோபி 2 தரகர்களும் அதை ஒரு மர்ம மாளிகையாக மாற்றி வச்சிருக்காங்க. இந்த தீ விபத்து மிக சாதாரணமானதா, இயற்கையானதா, செயற்கையானதா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் தான் நினைச்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் சார் இன்னைக்கு சிஎம் அவர்கள் கிளம்பி நிதி ஆயோக் கூட்டத்துக்காக டெல்லி போயிருக்காரு. தமிழ்நாடு ஹவுஸ்ல தங்கியிருக்காரு. போன 10 நிமிஷத்துல என்ன சார் ஆச்சு அங்க? ஃபயர் ஆக்சிடென்ட், பெரிய தீ விபத்து. நீங்க இந்த தீ விபத்து இரவு 2 மணிக்கு இந்த தீ விபத்து நடந்திருந்தால் நீங்க கீழே சமையல் அறை, தமிழ்நாடு ஹவுஸில் 71 அறை இருக்கு, 20 கார்கள், 20 ஓட்டுநர்கள், 60க்கு மேற்பட்ட பணியாளர்கள், இத்தனை பெரிய அரசு நிர்வாகம் இயங்குகிற இடம்தான் தமிழ்நாடு விருந்தினர் மாளிகை. இந்த தமிழ்நாடு விருந்தினர் மாளிகையில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி, எடப்பாடி இப்படி பல பேர் தங்கியிருந்த அறை 2 சமையலறை இருக்கு. அதாவது விவிஐபிகளுக்கு பாதுகாப்பாக ஒரு சமையலறை, சாதாரண நபர்களுக்கு ஒரு சமையலறை. இந்த சாதாரண சமையலறைக்கு மேலே தான் விவிஐபி சூட். இந்த பேஸ்டர் ஆஃப் பாரிஸ், இந்த கூரை மெழுகப்பட்ட இடத்தில் மின்கசிவு ஏற்பட்டு கரும் புகை, தீ விபத்து. 8:40 முதலமைச்சர் கிளம்பி போகிறாரு. 8:50 கரும் புகை தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸில். இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம், இதான் முதல் தடவை. அப்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அந்த 2 சமையல் கூடங்களுக்கு அவர் தான் ஒப்பந்தக்காரர். மாதம்பட்டி ரங்கராஜ் உதயநிதியுடைய நெருங்கிய நண்பர். உதயநிதியுடைய அந்த அம்மா பேர் என்ன, ஜாய் கிறிஸ்டா
என்னை ஏமாற்றி விட்டார், என்னுடைய கர்ப்பத்துக்கு அவர் தான் காரணம், அந்த மாதிரி புகார் சொல்லிச்சா, வழக்கு இருக்கா. இந்த மோசமான நபர் தான் டெல்லியில் கேட்ரிங் சர்வீஸ் நடத்துவதற்கு ஒப்பந்தம். அதாவது கேட்ரிங் சர்வீஸ் எதுக்குன்னா, தமிழ்நாடு விருந்தினர் மாளிகையில் வரக்கூடியவர்களுக்கு மட்டும் தான் அந்த அதாவது அந்த விடுதி கேட்டரிங் பண்ணி கொடுக்கறதுக்கா சார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, வெளியில் இருக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சி, பிறந்தநாள் பார்ட்டி, எந்த நிகழ்ச்சி இருக்கோ இங்கிருந்து தான் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு செய்து போகும். இந்த அப்போ முறைகேடு, இத்தனை ஆண்டு காலம் முறைகேடு நடந்துட்டு இருந்திருக்கு. அவருக்கு என்ன தகுதி, உதயநிதியுடைய ஃப்ரெண்டு ஜெயான ஒரு அதிகாரி இருக்காங்க, அவர் மதிக்கிறதே இல்லை. நான் உதயநிதி பேசிக்கிறேன். பரிமளாதேவின்னு ஒரு பெரிய வரவேற்பு அதிகாரி இருக்காங்க, அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் உதயநிதி பேசிக்கிறேன். எனவே ஒரு பிரபலமான ஆள் யார், மாதம்பட்டி ரங்கராஜ். அவர் சொல்கிறாரு, நான் காவிரி தண்ணி எடுத்துகிட்டு போய், சிறுவாணி தண்ணி எடுத்துகிட்டு போய் மோடிக்கே அல்வா கிண்டி கொடுத்தேன், அமித்ஷாவுக்கு கேசரி கிண்டி கொடுத்தேன். இப்படி ஒரு பரபரப்பு. அப்போது இந்த நபர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய தரகர் இருக்கார், கோபின்னு பேர். இந்த கோபி தான் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மூளை. நீங்கள் அங்கே வரக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இது போன்ற நபர்கள்ட்ட லைசன் ஒர்க், அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேலை முடியும் எனக்கு வாயா, நான் முடிச்சு தர்றேன். இந்த கோபியினுடைய சொத்து மதிப்பு 300 கோடி. இந்த 20 கார் எங்கே ஓடுது, யாரை கூட்டிகிட்டு வருது, ஆனால் கார் ஓடிக்கொண்டே இருக்குது. ஆனால் அந்த 71 அறைகளில் இரவான பரபரப்பாயிருது. மது, மாது, சூது, குடி, கூத்து, கும்மாளம். இதுக்காக தமிழ்நாடு கேஸ் கட்டப்பட்டு இருக்கு. இந்த கோபி யார், இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் யார்? இந்த தீ விபத்து இரவு நடந்திருந்தால் கதை என்ன? பகலில் நடந்துச்சு, கரும்புகம் வந்துருச்சு, மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. தூங்கிட்டு இருக்கிற டைம் இரவு 2 மணிக்கு எல்லாம் அசந்து தூங்குவாங்க. அப்போ ஷார்ட் சர்க்கியூட்டு, அந்த பேஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஈஸியாக தீ பிடிச்சிக்கும், அது உருகிடும். மேல் தளத்தில் யார் படுத்திருக்கா? சிஎம் அவர், முதலமைச்சர் படுத்திருக்கார். தமிழ்நாட்டினுடைய மான மரியாதை எல்லாம் போயிருக்கு. நீங்கள் எல்லா மாநில விருந்தினர் மாளிகையிலையும் துப்பாக்கி ஏந்திய ஒரு பாதுகாவலர் இருக்கார். சார் எனக்கு ஒரு சந்தேகம். இருங்க துப்பாக்கி ஏந்திய காவலர் இருக்காங்க. வருகை பதிவேடு இருக்கு, யார் வர்றாங்க, யார் போறா, எல்லாம் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு கஸ்டோஸில் ஏன் இல்லை? என்ன காரணம்? அப்போ ஏதோ சட்டவிரோதமாக நபர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள். 250 ரூபாய்க்கு எங்கேமா சாணக்கியபுரியில் எங்கே ரூம் கிடைக்கும்? இப்போ 5000 ரூபா ரூமு, எவ்வளோ வாடகை? அங்கே வெறும் 250 ரூபா. யாருக்கு? ஊடகவியலாளர்கள் போனால் 250 ரூபா வாடகை. முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், இப்போ எம்எல்ஏ, இப்போ எம்பி, அரசு செயலாளர், செக்ரட்டரி, ஐஏஎஸ், ஐபி, யார் வேணாலும் போய் தங்கிக்கலாம். ஆனால் அங்கே மர்ம நபர்கள் நடமாட்டம். அத்தனை வேலைக்காரன் இந்திக்காரன். ஏன் தமிழ் ஆளே வேலை கிடைக்கலையா? மாதம்பட்டி ரங்கராஜன், இந்த கோபி, 2 தரகர்களும் அதை ஒரு மர்ம மாளிகையாக மாற்றி வச்சுருக்கான். உதயநிதிக்கு ஃபோனை போடு. இதுதான் சார். இப்படி இருக்கும்போது அங்கே இப்போ டெல்லியில் தானே அந்த இந்த தமிழ்நாடு இந்த சாணக்கியபுரியில் இருக்குது. அப்போது அவங்களோட கட்டுப்பாட்டில் தானே சார், அந்த மாநில கட்டுப்பாட்டில் தானே சார் அந்த காவலர்களும் அந்த இடமும் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது எப்படி சார் இவங்களால் அவ்வளோ தூரம் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காவலர்களே இல்லையே. காவலர்களே இல்லை. நீங்கள் காவலர் இருக்கணும், வாஸ்தவம் தான். காவலர் இல்லையே. வருகை பதிவேடு இல்லையா? பந்தோபஸ்து வந்து அவங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாம் சரிம்மா. இது இன்னைக்கு நேற்று நடந்ததில்லை, நீண்ட காலமாக நடக்கு. லிஃப்ட்டு உடஞ்சே விழுந்துருமா. ஒரு அங்கே தொடர்ச்சியாக போய் வருகிற ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் சொன்னார், எப்பொழுது வேண்டுமானாலும் உடஞ்சி விழுகும். 5 வருடங்களுக்கு முன்பு அது சீர் செய்யப்பட்டதுன்னு
பில்லை போட்டு எடுத்துட்டான். 20 வண்டியும் ஓடிட்டே இருக்கான் 24 மணி நேரமும். எங்கே போகுது, எங்கே வருது, யார் போகிறார்கள்? அரசு விருந்தினர் மாளிகையில் அதிகாரிகளுக்கான அந்த கார், புது இன்னோவா கார், 20 கார், பெட்ரோல் எவ்வளவு, டீசல் எவ்வளவு, மின்சாரம் எவ்வளவு, இப்படி முதல்ல ஒரு கான்ட்ராக்டர் இருந்தார், சேலத்தை சார்ந்தவர். அவர் சாதாரண விலையில் உணவெல்லாம் கொடுத்தார். இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் வந்த பிறகு 2 மடங்கு, 3 லட்ச ரூபா வாடகை, 6 லட்ச ரூபா ஆன பிறகு ஒரு இட்லியே 50 ரூபாயாம். அவர் ஒரு நேஷ்னல் குக் இல்லையா சார்? நேஷனல் குக்கு. அவர் எங்கே போய் குக்காக போயிருக்கணும்? பார்லிமெண்ட்டில் போய் குக்காக இருக்கணும். சாதாரண நபர்கள் நம்ம போய் ஒரு இட்லி 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட முடியுமாம்மா? நம்மளே 1 கிலோ மாவை 20 ரூபாய்க்கு வாங்கி சுட்டு சாப்பிட்ற ஆள். 1 கிலோ மாவே 20 ரூபாய்க்கு நம்ம வாங்கி, நான் எங்கம்மா ஒரு இட்லிக்கு 50 ரூபா கொடுக்கறது? நம்மெல்லாம் கையேந்தி பவன், அந்த கையேந்தி பவனுடைய சந்தாதாரர்கள், வாடிக்கையாளர்கள், தள்ளுவண்டி பார்ட்டி நம்மெல்லாம். நம்ம எப்படி போய் உலக ஃபேமஸ் யார்? மாதம்பட்டி ரங்கராஜ். அவர் ஹோட்டலில் போய் எப்படி சாப்பிட முடியும்? அவரோட ஃப்ளைட்டில் அவர் தனியாக வந்து இந்த வாட்டர்லாம் எடுத்துகிட்டு போவார் சார். சிறுவாணி தண்ணியும் எங்கே போனாலும் அவர் எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு விஷயத்தில் சொல்லியிருந்தார் சார் அவர். நம்ம பைப்பு தண்ணியே, மெட்ரோ வாட்டரே கிடைக்க மாட்டேங்குதம்மா. ஃபைன் சார். இப்போ இந்த தமிழ்நாடு ஹவுஸ் எரிஞ்சது இந்த சிஎம்க்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு, இது உண்மையாகவே ஒரு ஸ்கேரியான ஒரு பயப்படுற ஒரு விஷயம் தானே சார்? அதாவது நீங்கள் இந்த எம்ஜிஆர் முகாம்பிகை கோவிலுக்கு அடிக்கடி போவார். டெல்லியிலேருந்து அவர் நேரம் முகாம்பிகை கோவிலுக்கு போவதற்காக ஒரு திட்டம் வச்சுருந்தார். இப்போ அங்கே தான் போகிறாரு. போகும்போது இங்கே தீ பிடிச்சிருச்சுன்னா அது எவ்வளவு அபசகுணம். இதெல்லாம் அவங்க பார்ப்பாங்களா சார்? கண்டிப்பாக. அவர் முகாம்பிகை கோவிலுக்கு போகும்போதே அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் தான் அர்த்தம். எம்ஜிஆர் போய் தங்கவாள் கொடுத்தார் முகாம்பிகை, நெல்லூர் முகாம்பிகை கோயிலுக்கு. அப்போது இந்த நிர்வாக கோளாறு, சுற்றுலாத்துறை யார்கிட்ட காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்ட வருது. இந்த நிர்வாக சீர்கேடு தமிழ்நாட்டு எது வரைக்கும் போகுது? டெல்லி வரைக்கும் போகுது. அதாவது நீங்கள் முதலமைச்சர் ஓட்டு போட்டவனுக்கு அவர் தான் முதலமைச்சர், போடாதவங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர். இந்த தீ விபத்து மிக சாதாரணமானதா, இயற்கையானதா, செயற்கையானதா, இப்படி பல கேள்விகள் அதில் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லணும்? விசாரணை அதிகாரி தான் பதில் சொல்லணும். முதலமைச்சருக்கு பாதுகாப்பு அதிகாரி தான் பதில் சொல்லணும். இந்த செட்டப்பை முதல்ல மாற்றணும். மாதம்பட்டி ரங்கராஜை நீங்கள் கோடம்பாக்கத்துக்கு தள்ளி விடணும். கோபியை சேலத்துக்கு அனுப்பணும். நிர்வாகம் மாற்றப்பட வேண்டும். ஊழல் அதிகாரிகள், ஊழல் புரோக்கர்கள். ஒரு எம்பி, புது எம்பியை போனாருன்னா, ராஜ்யசபா எம்பி போனாருன்னா முதல் நாள் அங்கே போய் தங்குவார். எங்கே? தமிழக ஹவுஸில். அப்புறம் தான் அவருக்கு ஒதுக்குவாங்க. அவருக்கு தங்குற இடம் ஒதுக்குவாங்க. உடனே கோபி என்ன பண்ணுவார்? முதல் நாள் எம்பி கூட அங்கே தங்க வச்சோடி 10 லட்ச ரூபா கொடுப்பார். எவ்வளவு? 10 லட்சம். 10 லட்சம். எதுக்கு? உங்களுடைய எம்பி நிதி இருக்குல்ல, அது வருஷத்துக்கு 6 கோடி ரூபாய், 10% கமிஷன். அப்போவே 10 லட்சம் கொடுத்தாச்சு. அடுத்த வாரம் 50 லட்சம் அவனுக்கு கொடுத்துருங்க. புரோக்கர் எங்கே தங்கியிருப்பார்? தமிழ்நாடு கவுன்சில் தங்கியிருப்பார். 6 கோடி ரூபா வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு 30 கோடி ரூபா. எம்பிக்கு 3 கோடி ரூபா கமிஷன் வாங்கி கொடுக்குற வேலையை அங்கே இருக்கிற கோபி இதான் வேலை. கோபி என்ன அரசு அதிகாரியா? இல்லை. அப்போ அவருக்கு அங்கே என்ன வேலை? தமிழ்நாடு விருந்தினர் மாளிகையில் ஒரு தரகர். இன்றைக்கி அவர் 300 கோடி ரூபா. அவர்கிட்ட ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, தலைமைச் செயலாளர், எம்பி எல்லாம் யாரை பிடிச்சா வேலை நடக்கும்? கோபியை பிடிச்சா போதும். இந்த அதிகாரிகளுக்கு இருக்கிற வந்து இந்த பவரை விட இவங்கள மாதிரி இருக்கிற ஆட்கள் தான் அதிகம். சரக்கு வேணுமா? சரக்கு வரும். எந்த சரக்கு வேணும்? இதான். அப்போது தமிழ்நாடு விருந்தினர் மாளிகை ஒரு சமூக விரோத கூடமாக மாறியதனுடைய விளைவு தான் முதலமைச்சர் தங்கி இருக்கிற அதே நேரத்தில் ஒரு பெரும் தீ விபத்து.
சார் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னும் போது இது எல்லாரோட பார்வைக்கும் வந்து கவனத்துக்கும் ஈர்த்திருக்கு இல்லையா? இப்போ அங்கே இருக்கிற வந்து பிஜேபி ஆகட்டும் சரி, இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கிற அவங்களோட ஒரு வாதம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இது தமிழ்நாடு அரசுடைய நிர்வாக சீர்கேடு முடிஞ்சு போச்சு. அப்படி முடிச்சிருவாங்க? வேற என்ன நாம் பண்ணுவாங்க? தமிழ்நாடு அரசு தான் அதை நிர்வகிக்குது. அவர்கள் அங்கே ஊழல், இங்கும் ஊழல். இப்போ மத்திய அரசு ஏன் நிதி கொடுக்கலன்னு இப்போ ஒரு செய்தி வருது. சின்ன நகராட்சியெல்லாம் மாநகராட்சி பண்ணி 5000 கோடி உலக வங்கி கடன் கொடுக்குதான். அப்போ 500 ரூபாய் கட்டிட்டு வீட்டு வரியில் எவ்வளோ ஆயிரும்? 5000 ஆயிரும். உலக வங்கியில் 5000 கோடி கடன் வாங்குவதற்காக சிறு சிறு நகராட்சியெல்லாம் மாநகராட்சி ஆக்கியதனுடைய ரகசியம் இப்போ தான் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஃபண்டே கொடுக்கல. உங்களுக்கு ஏன் ஃபண்டு கொடுக்கலைன்னா கொள்ளையடிப்பது தான் இந்த திருட்டு திராவிட இயக்கங்களுடைய நோக்கம். அப்போ உங்களுக்கு எதுக்கு ஃபண்டு கொடுக்கணும்? உதயநிதி கேட்டார்ல, உங்கள் ஒப்ப மட்டும் ஃபண்டா குடும்ப நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டார்ல, நிதியமைச்சருடைய அப்பமுட்டு பண்டான்னு கேட்டது திருடி இவர்கள் அப்பனோட்டு கொண்டு போகிறக்கு. இப்போ எதுவுமே பண்ண முடியாமல் அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கா இல்லை சார்? இப்போ எதுவுமே அவங்களால அடுத்த வட்ட நகர்வு என்னன்னு எடுக்க முடியல. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சார். இன்னொரு கேள்வி, நீங்கள் சொல்கிறீங்க இது தமிழ்நாடோட நிர்வாக கேடு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, சீர்கேடு அப்படின்னுட்டுன்னு. இப்போ இருக்கிறது ஆட்சியில் வந்து சிஎம் அவர்கள் தானே சார். இப்போ அவருக்கான பந்தோபஸ்தும் அவருக்கான வந்து அந்த பாதுகாப்பு முறைகளும் அங்கே பலப்படுத்தப்பட்டிருக்கணும், இல்லை அங்கே போய் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்லை சார்? இல்லைம்மா, அதெல்லாம் இல்லைம்மா. அதுக்குள்ள அது இல்லை விஷயம். இந்த தமிழ்நாடு ஹவுஸ் நிர்வாகத்தை உடனே மாற்றிருக்கணும். எப்போ? ஒரு மாதம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, ஒரு மாதம் ஆட்சிக்கு வந்து. ஏன் தாமதிக்கிறீங்க? என்ன காரணம்? அதுதான் இந்த சீர்கேட்டுக்கு காரணம். அது ஒன்று தான் ரீசன்ன்றீங்களா? நல்ல அதிகாரி இருந்தால் நல்ல நிர்வாகம் இருக்கும். இப்போ அதுக்கான மாற்றங்கள் அடுத்தது வரும் நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? சோசியம் தான் பார்க்கணும். கிளி சோசியம் நம்ம ராகவ் பண்டிட்டு கேட்கணும், ஏன் ஆட்சி மாறுமா, காட்சி மாறுமா, நல்ல அதிகாரி வருவாரா, ஏதாவது சொல்லியா? குரு 7, சுக்கிரன் 4, சனி 13. சனி தான் அதிகமாக இருக்குது.